எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி அடிப்பிடிக்காமல் குழையாமல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 கிலோ, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, கிராம்பு, இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 3 மீடியம் சைஸ் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3, இஞ்சி 50 கிராம், பூண்டு ஒரு 15 பல், பச்சை மிளகாய் 3, குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, புதினா மல்லி 2 அரை கட்டு எடுத்துக்கோங்க. நான் மட்டனை ஒரு 12 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். மட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட கலர் வச்சு தாங்க நம்ம எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மட்டன் லைட் பிங்காக இருந்தால் ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். இதே கொஞ்சம் டார்க்கர் பிங்க் ஷேட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மட்டன் நல்லா சாஃப்டாக நல்லா வேகும். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாதுங்க. மட்டன் கரெக்டாக முங்குற லெவலில் இருந்தால் போதும், நல்லாவே வெந்துடும். நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அந்த 5 லிட்டர் குக்கரில் நல்லா ஒரு 5 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், அந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அதோடய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். நம்ம எடுத்த 3 பச்சை மிளகாயில் 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, அந்த ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் அந்த புதினா மல்லிக்கட்டு நம்ம பாதி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலா தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு செம்ம சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளி அதை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது தாங்க நம்மளோட பிரியாணிக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. ஸோ இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மிச்சம் வச்சுருக்கிற அந்த புதினாவையும் கொத்தமல்லியையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா நல்லா வேகணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இந்த க்ரீனிஷாக இருக்கிற மசாலா நல்லா அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் மாறும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டன் எடுத்து இதில் போட போகிறோம். ஸோ மட்டனில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் மட்டன் மட்டும் இப்போதைக்கு போடுங்க. இந்த தண்ணியை நம்ம லாஸ்ட்டாக ரைஸ் போடும்போது நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த மசாலாவோட நம்ம வேக வச்சு போட்ட மட்டனையும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா அந்த மட்டனோட மிக்ஸ் ஆகட்டும். மட்டன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம குக்கரில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பிரியாணி வந்து நல்லா குழஞ்சிடும். ஸோ இது ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கிளாஸில் வந்து ரைஸை வந்து அளக்குறீங்களோ அதே கிளாஸில் 1.5 மடங்கு தண்ணி எடுங்க. அது எப்படின்னா 1:1.5 ரேஷியோ. ஸோ ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிப்போம். அதுக்கப்புறமா வந்து மீதி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து நம்ம நார்மல் வாட்டர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கரெக்டான லெவலுக்கு தாங்க ஆட் பண்ணணும். கூடவோ குறையவோ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஏற்கனவே குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன், தனி மிளகாத்தூள் போடலை. குழம்பு மிளகாத்தூளில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தூளை விட. உங்களுக்கு தனி மிளகாத்தூளோட கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக கரிக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்த்து போடும்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது தண்ணி வந்து லைட்டாக கரிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்பயுமே ஊற வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த மட்டனோடு சேர்ந்து வேகும் போது நல்லா சீக்கிரமாக வேகும். லைட்டாக ஒரு கிளறி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை வந்து அந்த அடுப்பிலிருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. ஏன்னா அந்த ஹீட் கூட வந்து அடிப்பிடிக்க விட்டுரும். குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா விசிலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி எப்பயுமே கிளறும் போது கார்னரில் இருந்து எடுத்து கிளறி விடுங்க. நடுவில் இருந்து அப்படியே இது பண்ணாதீங்க, அந்த ரைஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கார்னர்லேருந்து எடுத்து கிளறுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஓப்பனாக வைங்க. அது நல்லா வந்து செட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து குழையாமல் அந்த ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வந்துடும் கொஞ்சம் செட் ஆனதும். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.